ராஜிக்கு ஒரு பிரச்சனைனதுமே உடனே கதிருமே வந்து சென்னை கிளம்பி போய் ராஜி கதிர் ரெண்டு பேருமே வந்து டான்ஸ் ப்ரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ரெண்டு பேரும் ஒன்னாவே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். என்னதான் பாண்டியன் வீட்டாளர் சொன்னாலுமே கதிர் சொன்னாலுமே ராஜி அதெல்லாம் எதுவுமே கேட்கற மாதிரியே தெரியல. கண்டிப்பா இந்த ப்ரோகிராம்ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். வீட்டுக்கு ரிட்டர்ன் வரப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணி கதிருக்கு தேவையான 10 லட்சம் ரூபாய் நம்ம கொண்டு வந்து கொடுத்துறணும். கதிர் யாருக்கிட்டையும் போய் காசுக்காக நிக்க தேவையே இருக்காது. நம்ம கொடுக்குற காசை கதிர் வேண்டாம்னு சொன்னாலும் எப்படியாவது அவனை சொல்லி அவனோட மனசை மாத்தி அவனை டிராவல்ஸ் ஆரம்பிக்க வைக்கணும். நமக்காக கதிர் நிறையவே பண்ணிட்டான். அவனுக்கு நம்மளால முடிஞ்ச சின்ன இந்த ஒரு உதவியாவது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு வீட்ல எல்லாருமே என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் ஃபர்ஸ்ட் டைம் ராஜி வந்து வீட்ல இருக்க யார் பேச்சையுமே கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்து கிளம்பி இருக்காங்க. இந்த விஷயத்துல தன்னோட பேச்சையே கேட்காம போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு கதிருக்குமே வந்து ராஜி மேல பயங்கரமான கோவம் வருது. அந்த கோவத்தோடய ராஜி வந்து பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு என் பேச்ச நீ கேட்கல உன் கூட நான் எதுக்கு வரணும் அப்படி சொல்லி கதிர் வந்து ராஜி கிட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. ஒரு வழியா ராஜிமே வந்து வீட்டுல நடந்த பிரச்சனையை மனசுல யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்து சென்னை கிளம்பி போயிடுறாங்க. போன இடத்துல நேம்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரூமுக்கு போலான்னு போறப்ப அங்க வந்திருக்க எல்லாருமே வந்து கபில்ஸா வந்ததை பார்த்ததுமே ராஜிக்கு வந்து ரொம்பவே சங்கடமாயிருது. எல்லாருமே கபில்ஸா வந்திருக்காங்க. இந்த கதிர் பேசாம நம்ம கூட வந்திருந்தானா நல்லா இருந்திருக்கும். கூட வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல இப்படி சண்டை போட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு அதானே இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவன் இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டான் அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு போறப்பே ராஜி எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டே தான் போறாங்க. இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கதிருமே வந்துட்டு நம்ம அவசரப்பட்டு திரும்பி வந்துட்டோம். ராஜி தனியாலா போயிருக்கு. ராஜி தைரியமான ஆள் தான். எல்லாத்தையுமே தைரியமா ஃபேஸ் பண்ணிரும். இருந்தாலுமே ஹஸ்பண்டுங்கிற முறையில் நம்ம கண்டிப்பா கூட இருந்திருக்கணும். ராஜி போனதே எனக்காக தான். நான் டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும், எனக்கு பணம் தேவைப்படுது. அந்த காரணத்துக்காக தான் ராஜி வந்து அந்த ப்ரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே போயிருக்கு. என்னதான் ராஜி அதோட வாயால அந்த உண்மையெல்லாம் சொல்லாம இருந்தாலுமே எனக்காக தானே ராஜி போயிருக்கு. அதை நான் புரிஞ்சிருந்திருக்கணும். கோவப்பட்டு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன். அங்க வந்திருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா எல்லாருமே கபில்ஸா தான் வந்திருப்பாங்க. ராஜி கண்டிப்பா அதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணும் அப்படிங்கிறது இங்க வீட்டுல இருக்க கதிருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் மார்னிங் எந்திரிச்சதுமே ராஜிமே வந்துட்டு ப்ரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. ராஜி வந்து ப்ரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த ப்ரோகிராம் நடத்துறதுல ஒரு ஆள் வந்து ராஜி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க. உடனே டென்ஷன் ஆகிற ராஜி வந்துட்டு அடுத்து அந்த டான்ஸை கண்டினியூ பண்ண முடியாம வெளியே வராங்க. வெளியே வர ராஜி வந்து இந்த விஷயத்தை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா? சொன்னோம்னா கண்டிப்பா எல்லாருமே நம்மளை கிளம்பி வரதான் சொல்லுவாங்க. நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கதிர் கூட சண்டை போட்டுட்டு வந்தாச்சு. இங்க இருந்து நம்ம போனோம்னா கண்டிப்பா பிரைஸ் வின் பண்ணி பணத்தோட தான் போகணும். என்ன நடந்தாலுமே சரி இங்க இருந்து போக கூடாது அப்படி சொல்லி ராஜிமே முடிவு எடுத்துறாங்க. சரி இந்த டைம்ல நமக்கு கூட கதிர் இருந்தானா நல்லா இருக்கும். கதிர் வர சொன்னாலும் அவன் கண்டிப்பா வரமாட்டான். அவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் ஆறுதலாவது பேசிட்டு போலாம் அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து கதிருக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. இங்க வந்திருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து கபில்ஸா தான் வந்திருக்காங்க. நான் மட்டும் தான் தனியா வந்திருக்கிறேன். என் கூட பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்தல அப்படியே என் கூட வந்திருந்திருக்கலாம். எல்லாரையும் பாக்குறப்ப எனக்கு பொறாமையா இருக்கு அப்படி சொல்லி ராஜி புலம்பிட்டு இருக்காங்க. உன் கூட மட்டும் தான் நான் வரல, ஆனா உன் பின்னாடி நான் வந்து திரும்பி பாரு அப்படி சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. போன பேசிக்கிட்டே ராஜிமே திரும்பி பாக்குறாங்க. கதிர் அங்கன தான் நிக்கிறாரு. கதிரை பார்த்ததுமே ராஜிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரொம்பவே தைரியத்தோட ராஜிமே வந்து கதிரோட கையை பிடிச்சு உள்ள கூப்பிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா ராஜி வந்து கதிர் இருக்கிறதுனால எந்த ஒரு பயமே இல்லாம ரொம்பவே தைரியமா தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஆல்ரெடி ராஜி வின் பண்ணதுனால கண்டிப்பா இந்த வாட்டியுமே ராஜி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ண போறாங்க. இதுக்கப்புறமா இந்த கதிர் வந்து பிடிவாதம் பிடிக்காம ராஜி கொடுக்குற காசுலயாவது டிராவல்ஸ் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க.